ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டே கிளிப்ஸ். நான் உங்க தீபு. ஸோ இது வரைக்கும் இந்த சேனல்ல நான் மட்டும் தான் பேசி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இன்னொருத்தர் கூட பேச போறேன். அவர் வந்து நம்ம நார்மலா இன்ட்ரோ பண்ணிடவே முடியாது. பண்ணனா கண்டிப்பா அவரோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கோச்சுப்பாங்க. ஸோ நம்ம கேங்லயே சுத்திட்டு இருப்பான் ஒரு பையன். ஆனா பார்த்தா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஃபேவரட்டா இருப்பான். அந்த கேட்டகரி தான் இவன். அதே மாதிரி நம்ம கூட தான் பேசிட்டு இருப்பான். மச்சான் அந்த பொண்ணு எப்படியா உஷார் பண்ணா அந்த பொண்ணு நம்பர் என்கிட்ட இருக்கு அப்படின்வான். அந்த கேட்டகரி தான். அது கூட பரவாயில்லைங்க. ஃபேஸ்புக்ல நம்ம ஒரு பொண்ணு அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு சரி பண்ணிட்டு எப்படியா பேசலாம்னு உள்ள போய் பார்த்தா மியூச்சுவல் லிஸ்ட்ல நிப்பான். அது வேற யாரும் இல்ல, நம்மளோட மியூச்சுவல் சாய் தான். இவன்டா, ஆமாடா இவன்டா. அப்புறம் நம்ம வீடியோல சொன்ன மாதிரி இவன் தான் வந்து மியூச்சுவல் சாய். அந்த மியூச்சுவல் சாயை தாண்டி இவன் வந்து என்னோட பண்றேன். அதெல்லாம் தன்னடக்கம் வேணாம். அதான் உன்னோட தன்னடக்கம் எதுவும் இல்ல, அதெல்லாம் நான் விட்டு பல வருஷம் ஆகுது. நான் இன்னும் அதே பிடிச்சிட்டு இருக்கேன். இப்ப வந்து திருந்தி கொஞ்சம் நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கான். கல்யாணம் ஆக போகுதுடா. ஆமா, அதனால வந்து அதெல்லாம் டெலீட் பண்றீங்க. நீங்க இந்த பொண்ணாதி உனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா செருப்பால் அடிப்பேன். அதெல்லாம் இல்ல, பொண்ணுங்க ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு அக்செப்ட் பண்றேன். அவன் இன்னும் திருந்தலமாமா. ஆனா வந்து மியூச்சுவல் சாயின்றது அது போயிடுச்சு, அந்த காலம் போயிடுச்சு. அது வந்து உன்னோட பேரு மச்சான். பாய்ஸ்க்குலாம் இவன் வந்து எப்பவுமே மியூச்சுவல் சாய் தான். கேர்ள்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் எப்படி கூப்பிடுவாங்க? கேர்ள்ஸ் நார்மலா தான் கூப்பிடுவாங்க. நீங்க தான் ரொம்ப கேர்ள்ஸ் எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஏய் சாய் அப்பெல்லாம் எதுவும் கூப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு. இவன் வந்து என்னோட ஸ்கூல்மேட்டா இருந்தவன் டியூஷன் மேட் ஆனா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனா, ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனா. இப்ப கூட அவன் ஹைதராபாத்ல இருந்து என்ன பார்க்க தான் வரான்னு நானும் நம்பினேன். ஆனா அதான் இல்ல, அவன் வேற ஏதோ பிளான் வச்சுட்டு போற வேலை இவனை பாத்துட்டு போவோமே அப்படின்னு. அப்படிதான் இல்ல. நான் 3 இயர்ஸா ஹைதராபாத்ல இருந்தேன்ல, சோ சென்னை ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன் மச்சான். ஏன்னா இவன் சென்னையில தான் இருந்தான். ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வர மாதிரி விஷ்லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். நம்மளே கண்டென்ட் கிடைக்காம சுத்திட்டு இருந்தோம். இவனா வந்து மாட்டிக்கிட்டான். சரி, இன்னைக்கு இந்த டாபிக் பேர் வந்து சாயோட விஷ்லிஸ்ட். சரி வா போலாம். என்னடா விஷ்லிஸ்ட் நான் உடனே ஸ்டார் பக்ஸ் மெக்டி மாதிரி கூட்டு போவேன்னு நினைச்சா ரவி சோடால கூட்டு நிறுத்தி வச்சிருக்கேன். ஸ்டார் பக்ஸ் மெக்டி எல்லாம் அங்க இருக்குடா. ரவி சோடா மிஸ் பண்றேன் நான் ரொம்ப. ஆமா, இவன் சொல்ற மாதிரி இந்த ரவி சோடான்றது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. பாத்தீங்கன்னா 1984 இருந்து இருக்கு. நான் ஸ்கூல் டைம்ல இருந்தே சாப்பிட்டுருக்கேன். இவனும் நாங்க இங்க வந்து அட்டி போட்டு இருப்போம். இங்க வந்து இந்த லெமன் சோடா, பன்னீர் சோடா, நாவல் சர்பத் தான் ரொம்ப ஃபேவரட். சூப்பரா இருக்கும். அதை குடிக்கணும்னு ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கான்பா இவன். சரி, நான் இவன் கேட்ட மாதிரி போய் வாங்குவோம். அதை என்னடா பயங்கரமா இருக்கு. ஜூஸ் எல்லாம் குடிச்சியா? மனசு குளிர்ந்துச்சா? அடுத்தது என்ன? வா, நான் கூட்டு போறேன் அந்த பிளேஸ்க்கு. கடை ஃபுல்லா இந்த யூடியூப்ல எல்லாம் வந்து செம்ம ட்ரெண்டிங் ஆக்கி விட்டனால செம்ம கூட்டம் கடையில. இது இல்லாம இந்த அக்கா கடையில வந்து டோக்கன் சிஸ்டம் தான். நம்ம பையன் வந்து டோக்கன் வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேண்டிய டிஷ் எல்லாம் நம்ம டோக்கன் நம்ம சொல்ல அவங்க அந்த டோக்கன் கொடுத்துறாங்க. டோக்கன் எடுத்துட்டு போய் நம்ம அங்க வாங்கி சாப்பிடணும். எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா டோக்கன் வாங்க போ. பாறா அண்ணே டோக்கன் கேக்குறானே. எது டோக்கனா? யூடியூப்ல பாத்துட்டு வந்து சுந்தரிகா கடைக்கு போகணும்னு அடம்பிச்சு. ரொம்ப நாளா எனக்கு ஆசைடா சுந்தரிகா கடைக்கு வரணும். ஆசைப்பட்டியே ஒரு திங்கக்கிழமை ஒரு புதன்கிழமை ஆசைப்பட்டு இன்னைக்கு சண்டே வந்துட்டு கூட்டத்தை பாரு. என்னன்னு இது வேற என்னன்னு தெரியல, கோடு வேர்டு போல இருக்கு. 59 ஏதோ கொடுத்தாங்க. நம்ம எறா தொக்கு நண்டு பாறாங்கன்னு ஆர்டர் பண்ணுங்க. நின்று தொழில் மொத்தத்தையும் பாத்துக்கோ. பாத்துட்டு அக்கா காம்படிஷனா சுந்தரி அக்கா கடைக்கு பதில சாயண்ணா கடை ஓபன் பண்றோம். வேற லெவல் பண்றோம். நீ செஃப், அந்த கஷ்டமான கல்லா வேலையை நான் பாத்துக்கிறேன். ஓகே. இல்ல கல்லா வேலை நீ பண்ணு, நான் கல்லா வேலை நீ செஃப். கடையில டிபார்ட்மெண்டா பிரிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரை எல்லாம் இருக்கு. மீன் வாங்கணும்னா தனியா அந்த பக்கம் போகணும். மச்சான் வந்து அதை வாங்கிட்டு இருக்கா. நம்ம போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த மீன் வாங்க போய் வாங்கலாம். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஆசை தீர வாங்கிட்டியா? அவ்வளவுதான். ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? இத்தனை மாசம் நான் சிவனேன்னு இருந்தேன்டா. இப்ப மாலை போட்டிருக்கேன்னு தெரிஞ்சு வீம்பா சுந்தரிக்கா கடையில கூட்டினு வந்து வேடிக்கை பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கல. பயங்கரமா இருக்கு. நண்டு சூப்பரா இருக்கு. இப்போ நான் பேசுறது கூட கேட்க மாட்டேன். அவ்வளவு இன்ட்ரெஸ்டா யாரா கூட பேசிட்டு இருக்கான். செஞ்ச அக்காக்கு ஒரு வளையல் வாங்கி போட்டுருவேன். இல்ல உங்ககிட்ட ரெசிபி கேட்டு நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கலாம். இவன் பயங்கரமா இருக்கு. இவன் ஃபார்முலா கத்துட்டு போக வந்திருக்கான் போல இருக்குங்க. என்ன பார்க்க ஆசையா வந்தான் நினைச்சேன். என்ன வச்சு நல்லா என்ன வெறிக்க பார்க்க வச்சு சாப்பிடலான்னு வந்திருக்கான். இதெல்லாம் கிடைக்காதுடா ஹைதராபாத்ல.
ஏய் என்ன இக்னோர் பண்றான்டா சாய், நான் தெரியறேனா சாய்? அதனாலதான் டேய் என்னடா புட்ரிவி மாதிரி குத்துட்டு இருக்க? டேய் கோட்டசாமி எழுந்துடுறா. டேய் கோட்டசாமி ஏய் அவ்வளவு நல்லா இருக்குடா. யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க, இப்போ பொண்ணு மட்டும் தான் தெரியுது. இன்னொன்னு மெயின் ஒண்ணு இருக்கு, ஃபிஷ். அது பார்ப்போம். இது என்னன்னா பாறை மீன். எனக்கு என்ன மீன்லாம் தெரியாது, யாரோ சொன்னாங்க பாறை மீன் நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ அதனால நானும் பாறை மீன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வறுத்துருக்காங்க, பீஸ் நல்லா வெந்திருக்கு. நானாதான் நேத்து போட்ட எண்ணெயில திருப்பி இருந்தாரு. நீ சாப்பிட்டு பச்சா, உனக்கு ஒன்னும் ஆகாது. சுந்தரிக்கா கடைக்கு ஒரு 10/10, ஒரு 8-9 தரலாம். வேற எந்த கடைக்கு நீங்க கொடுப்பீங்க? நீங்க எத்தனை கடைக்கு போயிருக்கீங்க? இது வந்து என்னோட பிக்கஸ்ட் விஷ் லிஸ்ட். நான் சென்னையில இருக்கும் போது இங்கதான் பிறந்து வளர்ந்தது, ஆனா நான் ஒரு வாட்டி கூட வந்ததில்ல. ஹைதராபாத் போனோடனே நிறைய ரிவ்யூவர்ஸ் நல்லா இருக்குன்னாங்க. சரி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சாப்பிடுறேன். தலையில எழுதி இருக்கு, நான் தான் கூட்டிட்டு போனோம். ஆமா, என்ன இப்படி வெறிக்க பாக்க வச்சுதான் சாப்பிடணும்னு எழுதி இருக்கு. ஒரு வாட்டி சாப்பிட்டா இன்னொரு பைட்டு போகணும் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஏய் இதுல இருந்து இந்த சேனல் நீ எடுத்துக்கோ, சாய் கிளிப்ஸ்னு மாட்டிக்கோ, என்னமா பண்ணி தொலை. நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லு, என்ன வெறுப்பேத்தி. வேணாம் வா. மாலை போட்டிருக்கோமே சாமி, பார்த்து சாமி, சாரி சாமின்லாம் சொல்றான். இக்னோர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். என்னடா மாறி சாப்பிடுற? டேய் போறோம் இப்ப அடுத்தது நண்டுக்கு வரும். மறுபடியும் முதல்ல தான். அடுத்தது ப்ரான் போறோம். ப்ரான் நல்லா இருக்கு, ஆனா என்ன கொஞ்சம் சூடா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா பீச் காத்துனால அது என்ன பண்ணது இல்ல, சூடு ஆறிடுச்சு. நல்லாதான் இருக்கு. ஆனா சாரி சார், ஹர் மிஸ்டேக், ஷீல் கரெக்ட் மிஸ்டேக். ஒரு நண்டு சாப்பிட்டா இன்னொரு நண்டுக்கு போகணும் போல இருக்கு. அது நண்டு இல்லடா, ப்ரான் அது. இல்ல நண்டு டேஸ்ட் இல்ல, மயங்கி. அது எது நண்டு எது ப்ரான்னே தெரியல எனக்கு. ஸ்கூல் டேஸ்ல வந்து இவர் தான் ஃபுட்பால் வைஸ் கேப்டன். நீ எதுக்காக வைஸ் கேப்டன் மட்டும் சொல்லிட்டு? வைஸ் கேப்டன் இல்ல, கேப்டன். டாஸ்க்காக மட்டும்தான் போயிட்டு வருவாங்க. அதுக்கு மட்டும் தான் என்ன கேப்டன் பேர் வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆனா வந்து நம்ம பிடி சார் போயிட்டு சாய் போயிட்டு கோன் எடுத்துனா ஃபுட்பால் எடுத்துனா அவருக்கு மட்டும் ஒரு பர்சனல் அசிஸ்டண்டா யூஸ் பண்ணியிருந்தாரு. அதுவே தெரியாம இவன் கேப்டன் நினைச்சு சுத்தி இருந்தான். ஆனா நம்ம ஒரு வாட்டி கூட ஜெயிச்சது இல்லன்னு டெலிட் பண்ணதான். நானே வெளியே ஸ்கூல் லெவல் ஃபுட்பால் பிளேயர்னு சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருக்கேன். நீனாச்சும் ஸ்கூல் லெவல் சொல்றேன், ஹைதராபாத்ல எல்லாருக்கிட்டும் டிஸ்ட்ரிக்ட் ரன்னர்ஸ் அப்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் எல்லாருக்கிட்டும். நம்ம ஜோனலே நமக்கு மட்டும் தானடா தெரியும். இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறேன். பெருமாள் பேசுறேன், அமெரிக்கால தான் பேசுறேன். முதல்ல கிரேவி மட்டும் போதும், சாப்பாடு வேணாம். கிரேவி நல்லா இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு வாங்கிருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு, அடுத்த கிரேவி எடுக்கலான்னு கேட்பாப்புல. ஓ இவன் பக்கா பெய்டு ப்ரமோஷன். யாராவது ப்ரமோஷன் பண்ண வேணா கூப்பிடுங்க, சாப்பிட முடியாது அப்படின்றான். அதிகமா சுந்தரி அக்கா இவங்க கூட கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. நீ இல்ல சுந்தரி அக்கா அக்கௌண்ட்ல மியூச்சுவல் ஃபண்டா இருந்தியா என்ன? சுந்தரி அக்கா ஃபுல்லா ஃபேவரா பேசின்னு இருக்கான். நல்லா இருந்தா சொல்ல சூப்பராகடா சொல்லல. உங்களுக்கு ஒரு வாய் வச்சேன்னு வச்சுக்கேன், மறுபடியும் இன்னொரு வாய் கேக்குது. கேக்கும். அதுதான் எவ்வளவு வாங்கினேன் காசு? எவ்வளவு இந்த ஒரு கடைக்கு எவ்வளவு வாங்குறேன்? நான் தான் கொடுத்தேன் காசு, அவங்க ஏன் கொடுக்கல. சரி ஒரு கடைக்கு எவ்வளவு வாங்குறேன் ப்ரமோஷன் பண்றதுக்கு? இதுதான் என் முதல் வீடியோ. முட்டை சாப்பிட்டியா? திருப்தியா? நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு பையன் டயர்டே ஆயிட்டான், குஞ்சு விடுது. கொஞ்ச நேரத்துல பீச் காத்துல தூங்கிடுவாங்க. ஆமா ரொம்ப நல்லா சாப்பிட்டேன், பயங்கரமா இருந்தது. ஹைதராபாத்ல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் இந்த கடைக்கு தான் வரலான்னு பார்த்தேன். யூடியூப்ல கொடுத்த ஹைப்புக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் பண்றாங்க. நல்லா இருக்கு, ஃபுட்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஐயோ இவன் பயங்கர விசுவாசியா இருக்கான். சரி கடையில என்ன மச்சான் தப்பா தெரியுது அப்படின்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன்றான். சாப்பிட்டதுக்கு சர்ச் பண்ண போல இருக்கு. ஆனா கடை வந்து நான் இன்னும் சாப்பிடல, அதனால எனக்கு தெரியல. நானும் ஒரு நாள் சாப்பிடணும், சாப்பிட்டு வச்சுக்கிறேன்டா உனக்கு. நீ சொன்னதெல்லாம் இருக்கா இல்லையா? எஃபெக்ட்னு பார்த்தா கடை வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கனால, அதுவும் பீச்ல இருக்கனால அப்படியே பீச் மண்ணெல்லாம் அப்படியே பார்த்து ஆனாலும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுறாங்க. நானும் அப்படிதான் சாப்பிட்டேன். ஆனா நல்லா இருக்கு, ஓகே ஓகே. சுந்தரி அக்காக்கு வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் அதிகமா இருந்தது. ஆமா அதெல்லாம் சொல்லாத, கமெண்ட்ல வந்துருக்காங்க போறானுங்க. சுந்தரி அக்கா ஃபேன்ஸ் அசம்பிளியா இருக்கும். ஆமா அதுவும் கரெக்ட் தான், கொஞ்சம் ஆட்டிடியூடா தான் பேசிட்டு இருக்கான். ஸ்கேம் பண்ண பாக்குறாங்க. காசு அனுப்பிட்டு அக்கா அனுப்பிட்டேன்னா அனுப்பிட்டியா காட்டவே இல்லையன்றாங்க. கிரீன் கலர்ல காட்டுதே அப்படின்ற, சரி நீ என்னமோ சொல்ற அப்படின்றாங்க. ஸ்கேம் பண்ண பாத்துடுறாங்க.
சாயும் நானும் பயங்கர காம்பினேஷன். ஒரு கட்டத்துக்கு மேலாம் சாய் வந்து எங்க வீட்டுக்கு வருவான், மச்சான் நம்ம ஃபேமஸ் ஆகணும்னு நாங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் கூட நான் இந்த வீடியோல போட்டு விடுறேன். அப்ப நாங்க வந்து பயங்கர மோட்டிவேட்டா இருந்தோம், மச்சான் 2 பேர் காம்போ ஆகி ஃபேமஸ் ஆகுறோம், இந்த மாதிரி கொலாபரேஷன் பண்றோம், செலிபிரிட்டி ஆகிறோம்லாம் வச்சிருந்தோம். கடைசியில நான் வெல்கம் டு மை சேனல் என் சேனல்ல கெஸ்ட் ஆகிற அளவுக்கு சாய் வளர்ந்துருக்கான். இன்பச்சூவை கொடுத்தாய், சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய். ஏன் அப்படி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி நம்ம இருக்கா. நீங்க பாடுற பாட்டுக்கு பின் பாட்டு. என்னடா எங்க கூட்டு வந்திருக்க ஏதோ பிலால்னு? ஆமா மச்சான், நீ நிறைய விஷ்லிஸ்ட் வச்சிருக்கல, இது என்னோட விஷ்லிஸ்ட். அதான் உன்னை வச்சு இன்னைக்கு சாப்பிடலான்னு பாக்குறேன். என்னடா இது ரவுண்டா இருக்கு? ஏய் இதான் உண்மையிலேயே பண்பட்டு நம்மளா, நம்மளதான் பேக்கரியில ஏமாத்திட்டு இருக்கானுங்க நீட்டா கொடுத்துட்டு. நல்லா 20 ரூபாய்க்கு சாப்பிட்டா இங்க 60 ரூபான்றான். ஆனா நல்லா பெருசாதான் இருக்கு. ஆனா பாரு, சுத்தி யார பார்த்தாலும் வெறும் பண்பட்டு ஜாமுன் தான் சாப்பிட்டு இருக்கான். 60 ரூபாய்க்கு எப்படா சாப்பிடுறீங்க? அதானே 60 ரூபா. சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு. முதல்ல நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். ஆனா இவ்வளவு சாஃப்டா இருக்கு பண்ணு. ஆமாங்க நல்லாக்குடா. நம்ம பேக்கரி எல்லாம் சாப்பிடும்போது நல்லா கட்டியா பண்ணுங்கடா. சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டேன். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா விஷ்லிஸ்ட் எல்லாம் இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது. இவன் நல்லா என்ன உட்கார வச்சு வெறுப்பேத்து சாப்பிட்டேன்னா, நான் வேற மாலை போட்டுருக்கனால என்னால நான்வெஜ் சாப்பிட முடியல. சோ அதனால நான் வந்து பியூர் வெஜ்ஜா மாறி இருக்கேன் ஒரு மாசத்துக்கு. சரணபவனும் என்னோட விஷ்லிஸ்ட் தான். இதுவும் ஒன் ஆஃப் மை விஷ்லிஸ்ட். இதுவும் கொஞ்சம் சாப்பிடுவேன். நீ இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்க. நீ அதேமா நீ வந்து சென்னையை அப்படி வாரி துண்டு போயிட்ட போல. ஒரு 2 நாளைக்கு நான் மறுபடியும் சாப்பிட மாட்டேன், அதனால இப்பவே சாப்பிடுறேன். மலைப்பாம்பு மாதிரி மொத்தத்தையும் சாப்பிட்டேன், அப்படியே படுத்துமா போல இருக்கு. 2 நாளைக்கு மூமெண்ட் இல்லை. ஆர்டர் பண்ண வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு சாப்பிட்டு என் வாயால. ஒரு மாசத்துக்கு நீ இந்த வெஜ் தான். என்ன சொன்ன திரும்பி சொல்லு. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணு. ஏதாவது இன்ஸ்டாகிராம் நீ ஃபேஸ்புக் நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதான் ஏன் பண்ணேன்? ஏன் பண்ணிட்டேன்னா எனக்கு நான் யூஸ் பண்றது இல்ல, நல்லா பண்ணிட்டேன். சரி இப்ப நீ வந்து அதான் நீ வந்து எந்த பொண்ணுமே ஃபாலோ பண்றது இல்லையா? சரி, நான் என் ஃப்ரெண்டுக்கு ரேண்டம் பாய்ஸ்க்குலாம் கால் பண்ணி மச்சான் சாய் யாருன்னு கேட்கிறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். வேணாம் எதுக்கு கால் பண்ணிக்கா பேரு. வேணாம் கவுனரு. வேணாம்டா, ஏன்டா மச்சான் நம்மளாம் சாய் எப்படி கூப்பிட்டு கேட்கிறேன். யாருக்கு பண்ணுவேன் நீ? நான் ரோஹித்துக்கு பண்ணுவேன். ரோஹித்துக்குலாம் பண்ண மாட்டேன். பேபிலாம் தெரியும் அவனுக்கு என்ன பத்தி. இவங்க எல்லாம் உன்னால பாதிக்கப்பட்ட மக்கள். வேணாம் அதெல்லாம். நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு தினேஷ்க்கு கால் பண்றோம். நம்பர்லாம் போடாதீங்க, அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் கால் பண்ணி திட்ட போறாங்க. ஏன்னா வந்து நீ மானத்தை வாங்குறான் இந்த வீடியோ. ஏன்னா நீ வந்து என்ன எங்களோட கடவுள் இருக்காரு, இன்னும் கால் விட போக மாட்டேங்குது. கடவுள் இருக்காரு, நான் மாறிட்டேன்னா கடவுள் கூட நம்புறாரு. ஆனா நீங்க தான் நம்ப மாட்டீங்க. ஏன்டா ஒரு வீக் கூட போலையடா. தினேஷ் நம்ம சாய் என்னடா சொல்லுவோம்? சாய் மியூச்சுவல் ஃபண்ட் சாய் பொய்யாலா எப்பறம் என் ஸ்கூல் பொண்ணுக்குள்ளலாம் இருக்கா, அதான் எனக்கு தெரியல. இப்ப வந்து திருந்திட்டன்ற மாதிரி நச்சுன்னு இருக்கான். அது என்ன கதை? சாய் லைன்ல சாய் லைன்ல இல்ல, பக்கத்துல இருக்கான். அப்புறம் தினேஷ் உங்க தகவலுக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வீடியோல வீடு வருதா? டேய் மானத்தை வாங்காதடா. எங்கடா இருக்க? சென்னையில தான் இருக்கான். சரிடா, அதுக்காக தான் இவன் தெரிஞ்சிட்டான்னா, அதான் இவன் இல்ல நான் சொன்னேன். அன்ஃபாலோ பண்ண சொல்லு, அவளே அன்ஃபாலோ பண்ண சொல்லு. இப்போ உள்ள போய் இந்த ஃபாலோ பண்ணா மியூச்சுவல் ஃபண்ட் சாய் தான் வருது. அதனால தான் நீ மியூச்சுவல் சாய். இல்ல அதெல்லாம் இது இல்ல. சரிடா தினேஷ், இப்ப நீ பார்த்திபன் விஜயா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா முன்னாடி லியோ விஜய்னு சில சீரியஸ் எல்லாம் பண்ணியிருந்தல, முன்னால இவெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் பையன் கூட இல்ல, அவன் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் என்ன சொன்னான், என் ஃப்ரெண்டு லிஸ்ட் ஓபன் பண்ணா கூட அங்க சாய் இருக்கான். இன்னைக்கு ஃபுல்லா இவன் கூட சுத்தினதுல ஒரே பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரியே மொமெண்ட்ஸா இருந்தது. இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது, இவனோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எங்க ஆரம்பிச்சுன்ற இடத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து வேலைச்சேரியில நாங்க படிச்ச ஸ்கூல் வாசல்ல தான் நாங்க நின்றுட்டு இருக்கோம். குருநானக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல தான் நான் இவனை பார்த்தேன். இவன் வந்து நான் 7ஆவதுல பார்த்தேன். அப்பதான் இவன் 6th வந்து புதுசா ஜாயின் பண்ணியிருந்தான். ஜாயின் பண்ணவன் அதுக்கப்புறம் 7ஆவதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனா. நாங்க 2 பேர் வந்து கிளாஸ்மேட்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் இவன் வந்து என்னோட ஹிந்தி கிளாஸ்மேட்ஸ்.
அதுக்கப்புறம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எங்களோட ஃபுட்பால் கேப்டன்னால நாங்க ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அதான் ஃபுட்பால் விட பிராக்டிஸ் மாட்டேங்குது. பண்றோம். ஃபுட்பால் பிராக்டிஸ்னு ஒண்ணு பண்ணுவோம். நாங்க அவங்க ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டோம். பாலடு போடு மேட்ச் போடுன்னு போட்டு கண்ணா பின்னா ஆடிட்டு இருக்கோம். ஆடின்னு இருப்போம். So, அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. 11th எவ்வளோ குரூப் இருந்தது. நீ எடுத்த மார்க்குக்கு காமர்ஸ் ஏதாவது போய் சேர வேண்டியது தானே. அதெல்லாம் விட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ்ல வந்து சேர்ந்தான். அதுவும் கரெக்டா என் செக்ஷன் வந்து சேர்ந்தான். ஆமா. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்க நல்லா க்ளோஸ் ஆனோம். க்ளோஸ் எப்படின்னா, நாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க ஃபாலோ பண்ணி டியூஷன் அடிக்க மாட்டான். என் கூட ஒரு கெமிஸ்ட்ரி டியூஷன் படிச்சான். கெமிஸ்ட்ரி சார்லாம் ரொம்ப சைலண்டானவர். அவரே காண்டாக்கி கோபப்பட்டு வெளியே போய் நின்றுட்டு இருந்தான். அந்த அளவுக்கு இவன் வந்து பாய்ஸுக்குலாம் கொஞ்சம் ரகடா இருப்பான். எங்க ஸ்கூலோட பெனிஃபிட்டே என்னன்னா வந்து வாரத்துல ஒரு சாவு பண்ணி இந்த ரோட் வழியா போயிட்டு இருக்கோம். நாங்க சாவு மியூசிக் கேட்டோன்னே அப்படியே அதுவும் நாங்க வேண்டின்னு இருப்போம். சாவுல வந்து ட்ரம்ஸ் வச்சுன்னு போனோன்னு அப்படியே அந்த மியூசிக் கேட்டோம் எல்லா பாய்ஸும் பார்த்துட்டு கோடோட அக்செப்டட் மாதிரி பார்த்துட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். காலெல்லாம் இப்படி ஆட்டிக்கிட்டு இருப்போம். அது எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா போகும். கேர்ள்ஸ் எல்லாம் உடனே அப்பதான் வந்து ஷீ ஹவு சோ மீன் ஆர் தீஸ் பாய்ஸ் அப்படின்னு வாழுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் மச்சான் அவனுக்கு ஞாபகம் இருக்கா, இங்கதான் என்ன ஒருத்தன் ஒரு 10 பேரு ஒரு குழு என்ன அடிக்க வந்தாங்க. அது ஏன்னு எனக்கே தெரியாது. இவன் என்ன காப்பாத்துறான். யாரும் ஒண்ணு இல்ல, பொம்பளை மேட்ரு தான், வேற ஒண்ணு இல்ல. சும்மா எல்லாம் ஏதாவது பொண்ணுகிட்ட பேச வேண்டியது. அவங்க அண்ணன் வாசல்ல நின்று யாரா சாயின்னு சாயா எல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது, நான் வேற கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஓட வேண்டியது. நானே ஒரு டம்மி பீஸ், என்ன அடிக்க ஒரு 10 பேரு கொண்டா அவன் இவ்வளவு டம்மி பீஸா இருப்பான். கிளாஸ் நம்ம இதுக்கு எடுத்த டீச்சர் யாரு இருக்காங்கன்னா 4 பேர் தானே இருக்காங்க. இன்னும் ஹிந்தி மேம் இருக்காங்களாண்டா. இருக்காங்களா? ஹிந்தி மேம் வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஜெயஸ்ரீ மேம், எங்க ஜெயஸ்ரீ மேம் தான் ஒரு ஹைலைட்டான மேம். அவங்க வந்து நம்மளை கலாய்க்கிறதே ஒரு சர்க்காசமா கலாய்ப்பாங்க. நோட்டுக்கு அட்டை போடலன்னா கேட்பாங்க, நீ சட்டை போட்டிருக்கே ஏன் நோட்டுக்கு அட்டை போடலன்னுவாங்க. அதுக்கப்புறம் நோட் எல்லாம் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இப்படி எடுப்பாங்க. எடுத்துட்டு டு யூ வாண்ட் டு த்ரோ திஸ் நோட் திஸ் சைடு ஆர் திஸ் சைடு அப்படின்னு கேஷ்ல எடுத்து கேட்டிப்பாங்க. ஜெயஸ்ரீ மேம்னா எந்த மேம்? இந்த நிறைய மேக்கப் போட்டு வராங்களே அவங்க. இந்த ஹிஸ்டரி மேம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஜெயஸ்ரீ மேம் சிறப்பால அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த சங்கீதா மேம் இருப்பாங்களே, ஜியாகிரபி எடுப்பாங்களே, நமக்கு கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க. குள்ளமா இல்லடா, நல்லா ஹைட்டா. சங்கீதா மேம்னு புது மேம் வந்தாங்களே 10th. என்ன சங்கீதா மேம் தெரியாதா? அவங்க இன்னும் இருக்காங்க. இப்ப அது தெரியாது. 10th படிக்கும்போது நம்ம லாஸ்ட் பெஞ்சில ஒரு பொண்ணு உட்காந்தாலே, தீபிகான்னு. 10th படிக்கும் போதா? தீபிகாவா? தீபிகா நீ ஏவா பியான்னு கேட்பான் போல இருக்கே. மறந்துடுச்சுரா. ஸ்கேன் பண்ணிடுவான். பொண்ணுங்க பேரை சொன்னா டக்குன்னு ஸ்கேன் பண்ணி தீபிகா சி தீபிகாவா டி தீபிகாவா? ஒரு தீபிகா தெரியும், ஏ தீபிகா. நம்ம 11th படிக்கும் போது ஏ செக்ஷன் தீபிகா தெரியும், கண்ணாடி போட்டிருப்பா. அப்புறம் இன்னொரு பண்ணாங்கல்ல தீபிகா ஸ்ரீன்னு, டென்டிஸ்ட், உன்ன கூட வரைஞ்சு கொடுத்தா. ஆமா 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 ஆமா, கொஞ்சம் கலரா இருப்பா. பாக்கல நீரா அந்த மாதிரி சாயெல்லாம். ஆமா ஆமா, கரெக்ட். அதான் இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு இப்ப எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பேக் வச்சுட்டு பேசிட்டு இருப்போமே, அந்த மாதிரி ஒரு பிரிங் பேக் மெமரிஸா இருக்கு. திரும்பி ஆசையா தான் இருக்கு ஸ்கூலுக்குள்ள ஒரு அலுமினி மீட் மாறலான்னு. ஆனா நம்ம ஸ்கூல்ல ஆனுவல் டே குள்ள போனாலே அடிக்கிறாங்க, நீலாம் வரக்கூடாது வெளியே போன்னு. ஆமா, சரி வா போலாம். இப்படியே பேசிட்டே இருந்தா என் விஷ் லிஸ்ட் எப்ப முடிக்கிறது? ஐயோ அதுவும் கரெக்ட் தான். இவன் வேற வாடகைக்கு எதுக்கு வந்தானான்னு தெரியல, ஒரு லிஸ்ட் வச்சிருக்கான். சரி நம்ம வந்து அடுத்தது போய் அவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்போம். இப்போ வந்து ஸ்கூல் மெமரிஸை உண்மையிலே டச் பண்ற மாதிரி ஒரு கடை ஒண்ணு இருக்கு. முன்னாடி ஹானஸ்டின்னு ஒரு கடை இருந்தது, அதை இடிச்சிட்டாங்க. இப்ப நம்மளால ஸ்கூலுக்கும் போக முடியாது. ஆனா நாங்க ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு லெமன் ஜூஸ் கடை இருக்கு. சோ அங்க போய் அந்த லெமன் ஜூஸை குடிச்சு நம்ம இந்த ஸ்கூல் மெமரிஸை இங்கேயே முடிச்சிருக்கலாம். ஆமா இவருக்கு ஆமாங்க ஐயா. ஆயினா எப்படின்னா இருக்கீங்க? ஆமா, நான் ஸ்கூல் மெமரிஸ் இதோ நானும் இவனெல்லாம் கூட இங்கதான் படிச்சோம். அதான் வந்து இவன் வந்து ஹைதராபாத் போயிட்டான், அதனால இவனை கூட்டிட்டு வந்து இங்க வந்து பழைய மெமரிஸ் எல்லாம் கலரி விட்டு திரும்பி போயிடுவான். நாளைக்கு போயிடுவான் ஹைதராபாத். ஆமா, அதனால அதான் இந்த அண்ணா வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். நாங்க ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து ஒரு லெமன் ஜூஸ் வச்சிருக்காரு. இப்ப எப்படி நான் வியாபாரம் எல்லாம் போயிட்டு இருக்கு, அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இப்ப ஸ்கூல் பசங்க குடிக்கிறாங்கன்னா நிறைய காலேஜ் பசங்க தான் குடிக்கிறாங்க, ரெண்டுமே தான். சரிண்ணா எங்களுக்கு ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுங்க. லெமன் ஜூஸ் தான். ஸ்வீட்டா சால்ட்டா? சால்ட். எனக்கு ஸ்வீட் ஒண்ணா? ஆமா, அன்னைக்கு இன்னைக்கு எப்போ ஸ்வீட். முக்கியமா இது வந்து நம்ம குருநானக் பாய்ஸ் கேங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கனெக்ட் ஆகும். ஏன்னா இங்கதான் அப்படி சுத்தி நின்று இருப்போம். அண்ணா எனக்கு ஒரு ஜூஸ்னு. நான் அப்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து அங்க அந்த பக்கம் வச்சிருப்பாரு கடை, இப்ப மாத்திட்டாரு.
இந்த 1/2 போட்டு கொடுப்பாரு. நல்ல மனுஷங்க. அப்பவே 5 ரூபா கொடுத்தா போதும், 1/2 பரவாயில்ல அப்படின்னு ஸ்கூல் பசங்க தானேன்னு கொடுப்பாரு. சாய் அதே டேஸ்ட் அப்படி எக்ஸ்ட்ரா ஜூஸ் தருவான்னு இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இதுக்கு ரிவ்யூ சொல்லுவோம். பெய்டு ரிவ்யூ, சாயோட பெய்டு ரிவ்யூ சொல்றேன். இப்படி நாக்குல வைத்தோட சுருக்குறது மண்டைக்கு. சாயோட விஷ்லிஸ்ட்ல கடைசியா அத்தோ வேணும்னு கேட்டான். எந்த நேரத்துல கேட்டான்னு தெரியல. பாரிஸ்ல ஒரு அத்தோ கடை வந்து ஃபேமஸா இருக்கும், நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சரி அந்த அத்தோ கடைக்கு போலான்னு பார்த்தா இப்ப நோம்பு இருக்கனால சண்டே வந்து அத்தோ கடை திறக்க மாட்டாங்களாம். சரிடா வேற எங்கேயாவது லோக்கல் வாங்கிட்டோம்னா, இல்ல எனக்கு நல்ல அத்தோ தான் வேணும், நல்ல அத்தோ தான் வேணும்னு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சு பார்த்தப்போ இந்த அக்கா அத்தோ கடை நல்லா இருக்கும்னாங்க. சாய் வந்து எவ்வளவு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்னா, ஊருக்குள்ள எவ்வளோ அண்ணா கடை இருந்தது, எதுவுமே செட் ஆகல. இவனுக்கு இந்த கடை பேரு கூட அக்கா கடை. இதுல இருந்தே தெரியுது இவன் வந்து கேர்ள்ஸ் ஃபேவரட்னு. போனப்ப இவன் அந்த சுந்தரக்கா கடைக்கு எப்படி பறிஞ்சு பேசிருப்பான்னு தெரியும். இப்ப இது அக்கா கடைன்ன உடனே அத்தோ சாப்பிடாமலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் இல்ல, என்னோட இதுனா அவங்க கேர்ள்ஸ் கஷ்டப்படக்கூடாது. நமக்கு இல்ல அவங்களுக்கு ஃபுட் நல்லா இருக்கோ இல்லையோ, நம்ம ரிவ்யூ கொடுக்கறது பாசிட்டிவா கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதனாலதான் வந்து காசு கொடுறா, அதே போதும். பாசிட்டிவ் கொடுக்குறானா விட்டா பேசிட்டே இருப்பேன். வா சாப்பிட போலாம் ஃபர்ஸ்ட். பொறுக்கி பையன் சார் இவன், பொறுக்கி பையன். கேர்ள்ஸ் எழுதுனாலே 2 நிமிஷம் வந்து பாப்பான். அந்த மாதிரி ஆளுவன் பச்சா போய் பண்ணாதராடே. இவன் நடவடிக்கைய போன் எடுத்து பாருங்க, சும்மா சிலு மெசேஜ் வச்சிருப்பான். இங்க வந்து பச்சையா நடிக்கிறான். நான் மாறிட்டேன்டா, அலியோ கிடையாதுடா இப்போ. நானு எவனோ பண்ண என்ன இருக்கீங்க? அந்த லியோ வேறடா, இந்த லியோ வேறடா. இப்போ நான் மாறிட்டேன்டா, நம்புங்கடா. நீ மாறிட்டேன்னு வந்து சொன்னாலும், நீயா நம்பினாலும், ஆனா நீ கிடையாது. இல்லடா மாறிட்டேன்டா. வேணா பச்சை குத்திட்டோமா மாறிட்டேன்னு. உன்னோட டேட்டா பேஸ்ல கேர்ள்ஸ் நேம போட்டா அதுவே கேட்கும். சாய் எரர் காட்டுது, ஏவா பியா சியான்னு சொல்லு. அந்த அளவுக்கு கேர்ள்ஸ் கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணி வச்சிருக்கான். பெய்டு ப்ரமோஷன் ஸ்டார்ட்ஸ் நவ். சொல்லு சொல்லு. நான் வந்து ஊர்ல எவ்வளவு அத்தோ சாப்பிட்டுருப்பேன் சொல்லு, அடிச்சு விடு. சூப் ஊத்தி கொடுத்தா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாப்பிடலாம், ஒரு வாட்டி சாப்பிடலாம். ஆனா வேளச்சேரி கடை தான் பயங்கரமா இருக்கு. வேளச்சேரி கடை பயங்கரமா இருக்கா? சொல்றாங்க கடையில நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அங்க சாப்பிட்டதுதான் நல்லா இருந்தது. அக்கா கடையை எப்படி சொல்லிட்டேன்? நான் தான் மாறிட்டேனேடா, லியோ கிடையாது. உன்னோட மாற்றம் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் லியோ கிடையாதுடா. என்னடா சாப்பிடாம வச்சுட்ட? போதும்டா, வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு. விஷ்லிஸ்ட்னு சொல்லி நிறைய சாப்பிட வச்சிட்டீங்க. வேற ஏதாவது உன் விஷ் லிஸ்ட்? ஐயோ போதும்டா சாமி, விட்டா போதும் ஆயிடுச்சு. நாளைக்கு 8:30 வந்து ஃபிளைட்டு. இவன் போவானா இல்ல இங்கே படுத்துட்டு இருப்பானான்னு தான் தெரியல. நாளைக்கு அப்டேட் கொடுக்குறேன். நல்லா இருந்தது இன்னைக்கு டே, சூப்பரா போச்சு. அதுக்கப்புறம் நம்ம சேனலை பத்தி என்ன நினைக்கிறேன்? இந்த மாதிரி நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுக்கு நீ கெஸ்டா வந்திருக்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. என் மச்சான் ஒரு சேனல்ல ஆரம்பிச்சிருக்கான், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இல்லடா சொல்லாடா அதெல்லாம். அதுக்கு சப்போர்ட் பண்ணும், அதனாலதான் சரி கூப்பிட்டானேன்னு வந்தேன். கால் பண்ணி மச்சா நான் சென்னை வரேன், வீடியோ எடுக்கலாம் நீ சொல்லிட்டு நான் கூப்பிட்ட மாதிரி பெருந்தன்மையா வந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படிதான் நான் சொல்லணும், அப்பதான் உனக்கு ஒரு இது இருக்கும். என் மச்சான் சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல வீடியோவா போடுவான். இனிமே நான் வரமாட்டேன். இந்த லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் நீங்க யார மிஸ் பண்ணீங்க? சாய? இல்ல மியூச்சுவல் சாய். வந்துட்டான்டா, லியோ வந்துட்டான்டா. Mutual Sai.
பழைய பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரி போயிட்டு இருந்ததுல நம்ம இந்த மாதிரி எல்லாம் க்ளோஸா இருந்தது வந்து இந்த காலேஜ் டைம், அப்புறம் இந்த வேலை கிடைச்ச ஸ்டார்டிங்ல இப்படி ஒன்னா சுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒருத்தன் ஒரு கரியர் தேடிக்கிட்டு, நீ அப்படியே ஹைதராபாத்ல செட்டில் ஆயிட்ட, நான் அப்படியே சென்னையில அங்க இங்க சுத்திக்கிட்டு, அப்புறம் ஃபுல்லா நம்ம போன் கால் மட்டும் தான். போன்லாம் கூட அவ்வளவு பேச மாட்டோம், வாட்ஸ்அப் தான், ஹாய் பாய் அதுல முடிஞ்சது. சென்னையில வந்து இந்த மாதிரி ஒன் டே உன் கூட சுத்திக்கிட்டு நம்ம அப்படியே அந்த மெமரிஸ் பிரிங் பேக்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல ஃபீலா இருந்தது. அதான் ஃப்ரெண்ட்ஸோட, அதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு பெனிஃபிட். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருந்தா கூட, ஒரு ரிலேட்டிவ்னா கூட நம்ம பார்த்துட்டு அந்த பாண்டு திரும்பி வராது. இவங்கெல்லாம் பார்த்து ஒரு 3 வருஷம் ஆகுது, ஆனா ஏதோ நேத்து பார்த்துட்டு இன்னைக்கு பேசுற மாதிரி அவ்வளோ கனெக்டாவே இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து டேவை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு நாள் ஜாலியா சுத்துங்க, லைஃப்ல இருந்து டென்ஷன் இல்லாம சுத்துங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா நான் இப்போ ஃபீல் பண்ணேன். கம்முனர் ஆல்ரெடி எங்க மருந்து சொல்லிட்டு இருப்பானு, கம்முனர் அந்த மாதிரிலாம் இல்லாம. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் வந்து இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் என்ன எதிர்பார்க்கறேன்னா, சாயோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதாங்க இந்த தற்கொலையில வச்சுக்கணும் போடா. டே கிளிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.